வணக்கம். கல்வி கதவு சார்பாக ஈஸி வே டு இங்கிலீஷ் கிராமர் அந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமை அடைகின்றேன். முதல்ல இந்த ஹீ ட்ரிங்க்ஸ், ஷீ கோஸ், இதுக்கெல்லாம் எப்படி கேள்வியாக வரும்? அந்த ட்ரிங்க்ஸை பிரிக்கணும். டஸ் ப்ளஸ் ட்ரிங்க் அப்படின்னு மாறும். டஸ் ஹீ ட்ரிங்க் காஃபி, அவன் காஃபியாக குடிக்கிறான் அப்படிலாம் நான் சொல்லி கொடுத்த முதல் வகுப்பில். சரி, இப்போ அது கேள்வியாக எப்படி மாறும்? டஸ் போட்டு கேள்வியாக மாறும். அதுக்கப்புறம் ஷீ, இட்டு இதெல்லாம் சொன்னேன். இப்போ வில், போன வகுப்பில் ஷெல், ஷுட்டு, வில், வுட்டு, கேன், குட்டு இதை மனப்பாடம் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ ஹீ வில் கோ டு மார்க்கெட். ஹீ வில் கோ டு மார்க்கெட், அவன் மார்க்கெட்டுக்கு போவான். எதிர்காலம், ஃப்யூச்சர் டென்ஸ். சரி, இப்போ இதில் எப்படி கேள்வி வரும்? இதில் வெர்பு இருக்குது. வெர்பு இல்லைன்னா தான் நம்ம பிரிக்கணும். வெர்பு இருக்குது. அப்போ வில்லு முதல்ல போட்டோம்னாக்கா எப்படி ஒரு கேள்வி? வில் ஹி, இந்த வில்லு முன்னாடி போட்டோம். வில் ஹி கோ டு மார்க்கெட். கேள்வி, வில் ஹி கோ டு மார்க்கெட், அவன் மார்க்கெட்டுக்காக போகிறான். அது போல் கேள்வி. வில், அந்த வில்லை முன்னாடி போகிறோம். ஷெல் இருந்தால் ஷெல்லு முன்னாடி போகிறேன். சரி, இப்போ இந்த வில்லுக்கு முன்னாடி அந்த வில்லுக்கு முன்னாடி வேர் போட்டுட்டோம்னா WHER, வேர் வில் ஹி கோ. இந்த இடத்துல மார்க்கெட் போடக்கூடாது. அவன் எங்கே போகிறான்? எப்படி கேள்வி எப்படி மாறுது பாருங்க. வெறுப்பு முன்னாடி போட்டால் வில் ஹி கோ டு மார்க்கெட், அவன் மார்க்கெட்டுக்காக போகிறான். அந்த வகை. அதுக்கு முன்னாடி வில்லுக்கு முன்னாடி வேர் போட்டுட்டோம்னா வேர் வில் ஹி கோ, எங்கே போகிறான்? இப்போ இந்த இடத்துல மார்க்கெட்னு போடக்கூடாது. என்ன, நம்ம கேள்வி எப்படி கேட்குறோம்? எங்கே போகிறான்னு கேட்குறோம். இதுக்கு முன்னாடி கேள்வி மார்க்கெட்டுக்காக போகிறான், காப்பியாக குடிச்சிட்டு இருக்கீங்க, கடிதமாக எழுதிட்டு இருக்கீங்க, நம்மளே ஆன்சர் வச்சு அந்த கேள்வியை சொல்கிறோம். அதுபோல் வகை. இப்போ என்னாச்சு? அதுக்கு முன்னாடி வேர் போட்டுட்டோம்னா வேர் வில் ஹி கோ, எங்கே போகிறான், எங்கே போவான்? வேர் வில் ஹி கோ, எங்கே போவான்? அது போல் கேள்வி. இப்போது இந்த வகை கேள்வியை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதிலிருந்து ஏகப்பட்ட செய்திகள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்கிலீஷ் கிராமரை ரொம்ப சுலபமாக தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் ஹேவு, ஆஸு, அது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதை நீங்கள் நல்லா மனப்பாடம் பண்ணுங்கள். அந்த டிஸ்கிரிப்ஷனில் கூட, நேற்று வகுப்பில் டிஸ்கிரிப்ஷனில் கூட நான் மொத்தம் கொடுத்துருக்குறேன். ஷால், ஷுட், வில், வுட், கேன், குட்டு, மைட். ஏன்னா மனப்பாடம் பண்ணுவீங்கன்றதுக்காக நான் கொடுத்துருக்குறேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். அதெல்லாம் எல்லா வெர்பும் கொடுத்துருக்குறேன். அதை எழுதிக்கிங்க. எழுதி மனப்பாடம் பண்ணுங்கள். மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா இந்த 5ஆம் வகுப்புக்குள்ள மாணவர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சின்ன வயது தான் ரொம்ப முக்கியம். ஒரு பாடல் கூட, பிறந்து வந்த போது நெஞ்சம் திறந்திருந்தது, பிறந்து வந்த போது நெஞ்சம் திறந்திருந்தது, அங்கு பிள்ளையோடு தெய்வம் வந்து குடியிருந்தது, அங்கு பிள்ளையோடு தெய்வம் வந்து குடியிருந்தது, வயது வந்த போது நெஞ்சில் மயக்கம் வந்தது, வயது வந்த போது நெஞ்சில் மயக்கம் வந்தது, அங்கு வாழ்ந்திருந்த தெய்வம் கொஞ்சம் விலகி கொண்டது, குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று, நடந்ததெல்லாம் நினைப்பதுதான் உயரும் என்று ஞானிகளும் விதைகளும் சொன்னார் அன்று. அப்போ அந்த குழந்தையாக இருக்கும்போது நெஞ்சம் திறந்திருக்குது. அவங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்துடலாம். இளமைகள் இதை அவங்க இப்போ தான் படிக்கணும். வயது வந்த போது, அங்கு வயது வந்த போது நெஞ்சில் மயக்கம் வந்தது, அங்கு வாழ்ந்திருந்த தெய்வம் கொஞ்சம் விலகி கொண்டது. இன்னைக்கு பாருங்கள், எவ்வளோ கொடுமை, எவ்வளோ குற்றம் நடக்குது. பேப்பரை தான் குற்றம். அவங்களாம் யார்? 23 வயசு, 25 வயசு,
40 வயசு இப்படி தான். அப்போ அவங்களுக்கு சிறு வயதில் நல்ல ஒழுக்கம் வரலை. நல்ல ஒழுக்கத்தை சிறு வயதிலேயே நம்ம கொடுத்துட்டோம்னா இன்றைக்கி சமுதாயத்தில் இது போல் பிரச்சனைன்னு நம்ம கேட்கவே மாட்டோம், பார்க்கவே மாட்டோம். அதுக்காக தான் நான் இந்த 1லேருந்து 5 வகுப்புக்குள்ள குழந்தைங்க தான் நான் என்னுடைய குறி அவங்க தான். அவங்களுக்குத்தான் நல்ல ஒழுக்கத்தையும் நல்ல கல்வியும் போதிக்க வேண்டும். அப்போ அவங்க வயது வந்த பிறகு அவங்கள யாரும் கெடுக்க முடியாது. இன்றைக்கி டாஸ்மாக் கடையில் போய் பாருங்கள், என்ன டாஸ்மாக் கடையாவாக இருக்குது, கடையே மறைஞ்சி போச்சு, ஃபுல்லாக மக்கள் கூட்டம்தான். அவங்களுடைய பரபரப்பு, அவங்களுடைய வேகம், எப்படி வேகம் ஓடுறாங்க. இந்த நெருப்பு மெரிக்கிறதுக்கு ஓம் சக்தி ஓம் சக்தி சொல்லிட்டு ஒடியாந்து அப்படியே ஒடியாருவாங்க. அந்த இறைவனுடைய பேரை சொல்லி அந்த நெருப்பு மெரிக்கும்போது அவங்களுக்கு தெரியாது. அதே போல் பாருங்கள், ஒயின் ஷாப்புக்கு முன்னாடி பாருங்கள், ஓடுறாங்க, வண்டி வர்றது கூட தெரியல, அப்படி ஓடுறாங்க. காரணம் என்ன? ஒழுக்கம் இல்லை, ஒழுக்கம் வளரவில்லை. அவன் சிறு வயதில் அவர்களுக்கு ஒழுக்கத்தை கொடுத்து விட்டால் கவலையே வேண்டாம். எந்த நண்பர்களும் ஒழுக்கமுள்ள பிள்ளையை கெடுக்க முடியாது என்று சொல்லி இந்த கல்வி கதவு நிகழ்ச்சியில் அந்த ஈஸி வே டு இங்கிலீஷ் கிராமர் நல்லா கவனிங்க. சிறு பிள்ளைகள் உங்களைத்தான் சொல்கிறேன், நல்லா கவனித்து மனப்பாடம் பண்ணுங்க. இப்பொழுது விடுமுறை விட்டுருக்காங்க, ஊருக்கெல்லாம் போவீங்க. எங்கேயும் குளத்துலேயோ ஏரியிலையோ இறங்கக்கூடாது, பெற்றோருடன் போக வேண்டும். அதுபோல் நிகழ்ச்சிகள்லாம் நிறைய நடக்கும். பெற்றோருடன் போங்க, ரொம்ப பாதுகாப்பாக இருங்க, புத்தகம் கையோடு இருங்க. ஊருக்கு போனீங்கன்னா மரத்து நிலையில் உட்காந்துங்க, படிங்க, நல்லா படிங்க. நல்லா வயல்வெளி இதெல்லாம் பார்த்து ரசிங்க. கிணறு ஏரி இதுபோல் போகும்போது தன்னுடைய அம்மா அப்பாவோடு போங்க. பாதுகாப்பாக இருங்க. வணக்கம்.